ஹாய். ரீசென்ட்டா நான் வந்துட்டு நெறைய வீடியோஸ் பார்க்குறேன். அதில என்னன்னாக்கா, சென்சார் வந்துட்டு இப்படி பண்ணியிருக்காங்க, நெறைய கட் பண்ணியிருக்காங்க. சென்சார்ல வந்துட்டு ஒரு சீனியர் டைரக்டர் இல்ல சீனியர் ஃபிலிம் மேக்கர் வந்துட்டு இருக்கணும் இந்த போர்ட்ல, அந்த கமிட்டி மெம்பர்ல. ஸோ தட் அவங்க அந்த கிராஃப்ட்ட புரிஞ்சுப்பாங்க. சென்சார்ல வந்துட்டு ஏன் இந்த பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்துட்டு சம்மந்தமே இல்லாததுக்கு, இதுக்கு எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்ல. அதையே வந்துட்டு கட் பண்றாங்க. அதையே வந்து பிளர் பண்ண சொல்றாங்க அப்படின்னு வந்துட்டு நெறைய பேர் வந்துட்டு சொல்லி நான் சோஷியல் மீடியால கேட்டுருக்கேன். அதுக்கு ரீசன் என்னன்னா, சென்சார் போர்டு வந்துட்டு அந்த ஃபிலிம வந்துட்டு அழிக்கிறதுக்கோ, ஃபிலிம வந்துட்டு அதுக்கும் சென்சார் போர்டும் சம்மந்தமே இல்ல. சென்சார் போர்டு என்னன்னாக்கா, அந்த படம் எடுக்கிறது மூலமா படத்தினால அந்த பீப்பிள்க்கு வந்துட்டு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. ப்ளஸ் கவர்மெண்ட்டுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. கவர்மெண்ட் எது எதெல்லாம் வந்துட்டு புரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கோ, அந்த புரொடெக்ட் பண்ணதெல்லாம் வந்துட்டு வெளியில வந்துறக்கூடாது. அந்த ஈக்விலிபிரியம், இந்த ஸ்டேட்டஸ் கோ மெயின்டெயின் பண்றதுக்கு மட்டும் தான் வந்துட்டு சென்சார் போர்டு அப்படின்றது யூஸ் பண்ணாங்க. எப்படி வந்துட்டு போலீஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் வந்துட்டு மக்களுக்கு பாதுகாப்பு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்களோ, அதே மாரி தான் சென்சார் போர்டு வந்துட்டு ஃபிலிம கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பி கிளியர் அபௌட் தட்.